தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளால் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில் தற்போது திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தற்போது திமுக தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தல் விவகாரத்தில் திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை மற்றும் காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக உடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறது. தொடர்ச்சியாக திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நேற்று காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர்கள் குழு திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையை நடத்தியது. இந்நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் பேச்சுவார்த்தையை நடத்த இருக்கிறது. பாண்டியராஜ், நீங்க தொடரலாம். பலா, திமுக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் வேகம் எடுத்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே 3 முக்கிய குழுக்களை அமைத்து நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தியிருக்கக்கூடிய திமுக தற்பொழுது திமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. நேற்றைய தினம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இந்த குழுவானது வருகின்ற 3ஆம் தேதி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது. ஏற்கனவே ஒருபுறம் தொகுதி வாரியாக நாடாளுமன்றத்தினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய கள நிறுவனங்கள் தொடர்பாக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த வேளையிலேயே மறுபுறம் கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது. நேற்று காங்கிரஸ் கட்சியினுடன் முதற்கட்ட பேச்சுவார்த்தையானது நிறைவேறந்திருக்கக்கூடிய நிலையில் வருகின்ற 3ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடன் பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது திருப்பூர் மற்றும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியிருந்த நிலையில் தற்போது வருகின்ற 3ஆம் தேதி பேச்சுவார்த்தையானது ஈடுபட இருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் நடைபெற்றிருந்த ஆலோசனையில் திருப்பூர் தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கக்கூடாது என்று திமுக நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் வருகின்ற 3ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது திமுகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி உள்ளிட்ட குழுவினர் பங்கேற்க இருக்கின்றனர். பாலவேல். நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.